இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு விசிட் போயிருந்த விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்தாப்புல. அதில் வந்துட்டு என்ன சொன்னாப்புல, 2 சீட்டோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு 24 மணி நேரத்தில் அப்படின்னு அந்த 2 சீட்டோட வேல்யூ பற்றி பேசினாப்புல. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதை சொல்லாமல் சொல்லி காட்டினாப்புல. இதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான், டிவிகேவின் உண்மை தொண்டர்னு நினைக்கிறேன். அவன் பார்த்து சார், இடைத்தேர்தலில் 5 சீட்லேயும் நாங்கள் தான் ஜெயிப்போம், நீங்கள் வந்துட்டு அதிகமாக வாய்ப்பு பேசுங்க, பிறகு தளபதி உங்களுக்கு துரத்து விட்டுற போகிறாப்புல அப்படின்ட்டு. அதான் சொல்கிறேன், சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்தால் சிங்கமும் பன்னியாக மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு தலைவரையே ஒரு தற்கொலைக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, அவர் வந்துட்டு இவ்வளோ ஏளனமாக பேசலாம். இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க திருமாவளவன் அவர்களே. உங்களை நாங்கள் எந்த ரேஞ்சில் வச்சுருந்தோன்றது உங்களுக்கும் தெரியும், உங்கள் தொண்டர்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எந்த ரேஞ்சில் இறங்கி நிற்கீங்கன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு உங்களுடைய வேல்யூ என்னன்றதை வர சட்டசபை தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்களில் வந்துட்டு உங்களுக்கு அது நிறுவனமாகும். அதாவது குதிரை ஏற தெரியாதவன் கையில் கதிரருவாலை கொடுத்த கதையாக உங்கள் கதை இருக்குது. நிச்சயமான இதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்போது திமுகவின் அந்த பாசமும் அந்த உணர்வும் உங்களுக்கு புரியும். அவர்களின் பிணைப்பு என்ன என்பதை நீங்கள் ஒரு நாள் நிச்சயம் உணர்வீர்கள்.